Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு யம்மியான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஜென்ரலாக குழந்தைங்க பீட்ரூட்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணிடலாம். பீட்ரூட் பொட்டேட்டோட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மத்தை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஒரு கப்பில் கரைச்சி வச்சுருக்கேன். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி இந்த பதத்துக்கு இருக்கணும். பிரெட் க்ரம்ஸ் கடையில் கிடைக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போது கட்லெட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட்லெட்டு நல்லா கையில் தட்டிட்டு அதை அந்த மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் மேலே அதை போட்டு நல்லா பெரட்டிட்டு ஆயிலில் போட்டுற வேண்டியதான். கேஸ் ஃப்ளேம் லோலே வச்சுக்கோங்க, இல்லாட்டா கட்லெட் தீஞ்சு போயிடும். கட்லெட் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். யம்மியான கிறிஸ்பியான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.